மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ 360. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம சமீபத்தில் விமர்சிக்கப்படுகின்ற இந்த கோவை மற்றும் மதுரையில் வரக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் ரத்து அப்படிங்கிற இந்த செய்தியை பற்றி தான் விவாதிக்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் அர்பனைசேஷன் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு வர்றதை உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி பல்வேறு நகரங்கள் பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கலுக்கு உட்பட்டு வருகிறது. இந்தியாவுடைய டாப் 5 சிட்டிஸான சென்னை, பெங்களூர், டெல்லி, மும்பை, ஹைதராபாத், கொல்கட்டா இதுக்கெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ டயர் 2 சிட்டியும் டயர் 1 சிட்டியாக மாறிக்கிட்டே வருது. இந்த அர்பனைசேஷனில் மெட்ரோ ரயிலுக்கும் ஒரு பங்கு இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் டெல்லி, பெங்களூர், சென்னை, மும்பை, கொல்கட்டா தாண்டி இன்னும் பல்வேறு டயர் 2 நகரங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2ஆம் கட்ட நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ரயிலை இந்திய அரசும், அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் 2011ஆம் வருஷமே பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க. அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தகுதியான நகரங்கள்னு. அதில் ஒரு 19 டயர் 2 சிட்டிஸ் இருந்துச்சு. அதில் நம்ம கோயம்புத்தூரும் ஒன்று. ஆனால் அந்த லிஸ்ட்டில் இருந்த கொச்சி, பூனேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில் திட்டம் வந்துருச்சு. ஆனால் கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு வரைக்குமே மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டே வரல. 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, அன்றைக்கே பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாரு 6683 கோடி மதிப்பில் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கோயம்புத்தூர் மற்றும் மதுரைன்னு சொல்லி 2 இடத்துலையும் ரயில் திட்டத்தை, அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தார். ஸோ 2023 பார்த்தீங்கன்னா இதுக்கான டிபிஆர் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஒப்புதலுக்காக. அங்கே ரொம்ப நாளாக ஒப்புதல் கிடைக்காம அப்படியே காத்திருப்புலேயே வச்சுருந்தாங்க. ஸோ இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்ததாக தகவல் வெளியாச்சு. அதுக்கப்புறம் இந்த செய்தி பார்த்தீங்கன்னா காட்டுத்தீயா தமிழ்நாடு முழுக்க பரவி ஒன்றிய அரசான பாஜக நிறைய பேர் விமர்சனம் பண்ண தொடங்கினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா பாஜக அரசை விமர்சிச்சிருந்தாரு. ஏன் பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு வர்றதுனால இதை அவரை தெரியப்படுத்துறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டிருந்தாரு மத்திய அரசை கண்டித்து. அதாவது 2011ஆம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 21 நகரங்கள் ரயில் திட்டத்தை கொண்டு வரத்துக்கு உகந்த நகரம், அதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் 16வது இடத்துல கோயம்புத்தூர் இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இருந்த கொச்சி, பூனே, பாட்னாலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கோயம்புத்தூர் இன்னும் கூட கொண்டு வரலன்னு நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்க. இதுக்கு இவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, இந்த கோவை மற்றும் மதுரையில் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்தாலும் அங்கே மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறதுனால கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குதுன்னா கொச்சின், இந்த பூனேலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நமக்கு லாஸ்ட்டாக எடுத்த சென்சஸ் 2011ஆவது சென்சஸ், 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 14 வருஷத்தில் கோயம்புத்தூரோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 30 லட்சத்தை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் மக்கள் தொகையை காரணம் காட்டி மெட்ரோ திட்டத்தை புறக்கணிக்கப்பட்டு இருப்பது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர் பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவுடைய ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டியில் டாப் 10ன்னு எடுத்திங்கன்னா அதில் கோயம்புத்தூர் கண்டிப்பாக இருக்கும். கோயம்புத்தூரோட இன்னும் கம்மியாக இருக்கக்கூடிய நகரங்களெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆக்ரா, போபால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஆனால் அங்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்கு. இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, நம்ம நாட்டில் மெட்ரோ ரயில் விரிவாக்கம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால இன்னும் 2 இல்லை 3 வருஷத்துக்குள்ள மெட்ரோ ரயில் பாதையினோட நீளம் அமெரிக்காவே மிஞ்சிடும்னு சொல்லி மத்திய நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் மனோகர் லால் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அமெரிக்காவில் 1400 கிலோமீட்டர் நீளத்துக்கு மெட்ரோ ரயிலோடைய சேவை இருக்கான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1100 கிலோமீட்டருக்கு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கையில் அந்த சாதனை மிஞ்சணும்னா அப்போ கோயம்புத்தூர், மதுரை மாதிரியான நகரங்களுக்கு மெட்ரோ சேவை விரிவாக்கம் பண்ணால் தானே கிடைக்கும். இவர் மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி சொல்லியிருந்தாரு. அவர் வருஷம் தான் சொல்லிட்டு இருக்காரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி மாறும். இது வருஷம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் நிறைய இடத்துல சாலை வசதியே சரியில்லாம தான் இந்தியாவில் இருக்கு. ஆவுன்னு அமெரிக்கா கூட கம்பேர் பண்றாங்களே தவிர அதுக்கேற்ற சேவை இவங்க இங்க கொடுக்குற மாதிரியே தெரியல. மதுரைக்கும் இதே காரணத்தை தான் சொல்லியிருக்காங்க. மதுரையோடைய மக்கள் தொகை ஏறத்தாழ 15 லட்சத்துக்கு மேலும் சொல்லப்படுது. மக்கள் தொகை காரணம் காட்டுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா எல்லா டயர் 2 சிட்டிலும் பார்த்தீங்கன்னா வருஷம் நிறைய பேர் குடிபெயர்ந்து வேலைவாய்ப்பு தேடி போகிறவங்க இருக்கிறாங்க. இப்போ மதுரையிலும் சரி இவங்க சொல்கிற மாதிரி 15 லட்சம் 14 லட்சம் கணக்கு போட்டால் கூட குறைஞ்சது இன்னும் 3 இல்லை 4 வருஷத்தில் 20 லட்சத்தை தாண்டிடும் மதுரையோட மக்கள் தொகை. 20 லட்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய நகரங்கள்லே மெட்ரோ ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சில டேட்டா தேடி பார்த்தப்போ குருகிராம், புவனேஸ்வர், இந்த மாதிரி ஆக்ரா, மீரட் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் மெட்ரோ ரயில் சேவை வந்திருக்கு. ஆனால் அது கொண்டு வரும்போது கூட அங்கே 20 லட்சம் மக்கள் தொகை இல்லைன்னு சொல்கிறாங்க.
இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மத்திய அரசு கிட்டத்தட்ட நம்மள வஞ்சிக்கிறாங்க சொல்லப்போனா. ஏன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயும், பேராமீட்டர்ஸ்லயும் ஒரு டாப் 5க்குள்ள வரக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கு. நெறைய அந்த நிதி ஆயோக் ரேங்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இதிலலாம் நம்ம நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறோம். ஸோ, தொடர்ந்து தமிழ்நாடு வளர்றது இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதோட வெளிப்பாடா தான் நம்ம இத பார்க்குற மாரி இருக்கு. இப்படிதான் மதுரையில எய்ம்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செங்கல் வச்சுட்டு போனாங்க. அறிவிப்பு வந்து இத்தன வருஷம் ஆகி இப்ப தான் கட்டுமான பணிகளே நடந்துகிட்டு இருக்கு. அந்த லட்சணத்தில இருக்கும்போது, இவங்க எப்படி நமக்கு மெட்ரோ ஒப்புதல் தருவாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து ஃபைனல் கிடையாது. மேபி இதுக்கு மேல கட்சிகள், அங்க இருக்கக்கூடிய எம்பிகள்லாம் போயிட்டு அங்க அழுத்தம் குடுத்தாங்க அப்படின்னா, மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இது ஃபைனல் முடிவு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடாது. அதுபோக நம்ம இந்த கோயம்புத்தூர்ல வரப்போற மெட்ரோ, இந்த மதுரை மெட்ரோ பத்திலாம் பார்த்தீங்கன்னா, விரிவா நம்ம வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா, கீழ லிங்க் குடுக்குறேன் போய் பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல வியூஸ் போயிருக்கு நம்ம சேனல்ல. மறக்காம பாருங்க. வேற ஏதாவது அப்டேட் வந்தா நான் கண்டிப்பா உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.